இறங்கி அவரை தூக்கினார். இது பெரிய புராணம். அதுக்கு சிகேஎஸ் விளக்கம் எழுதுவார். பாண்டிய நாடு சமன் நெறியில் படுத்து கிடந்தது, சைவத்தை தூக்கினார் என்று விளக்கம். நயம் இதான் தமிழ் நயங்கிறது, செந்தமிழ் நயம். அது உண்டோ இல்லையோ, அவரை தூக்கினார். தூக்கின பிறகுதான் குலச்சிர நாயனாற்ற மதுரை இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னார். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் வரவேற்புரை. வரவேற்புரைன்னு அடிச்சு கொடுப்பாங்கல்ல, ஞானசம்பந்தருக்கு வரவேற்புரை. சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றி எழுந்தருளப் பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையேம். நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகுள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார். அருமையான வாக்கு. இந்த வாக்கை சொல்லி முடித்த உடனே மதுரை எங்கே இருக்கிறார், அங்கே இருந்து பார்த்த உடனே அப்பவே கோபுரம் தெரிஞ்சதாகவும், கோபுரம் சூழ் மணிக்கோயில் குலச்சிறையாரையும் மங்கையர்க்கரசியாரையும் மாற்றி மாற்றி ஒரு பாட்டில் வச்சு பாடுறார். இறைவனை தவிர வேறு யாரையும் பாட மாட்டார் ஞானசம்பந்தர். இங்கே மதுரையில் மட்டும்தான் மங்கையர்க்கரசியை பாடினார். அடுத்த பாட்டு குலச்சிறை நாயனார். அவருடைய சிறப்பை மிக அருமையாக பாடியிருக்கின்றார். இறுதியாக பன்னலம் புணரும் பாண்டி மாதேவி, வார்த்தையை பாருங்க, பன்னலம் புணரும் பாண்டி மாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும். வாங்க பதாச்சலம், முன்னுக்கு வாங்க. குலச்சிறை நாயனார் பிறந்த ஊர் அவர் தான் சொல்லணும். நீங்க இன்னைக்கு சொல்லணும் மணல் மேற்குடி, மணல் மேற்குடி. இதெல்லாம் கல்வெட்டு படித்தா தான் வரும். கல்வெட்டு நமக்கு பல உண்மைகளை காட்டும். வரலாறோடு கூடியது சைவம். குலச்சிறை என்னும் இவர் பணியும் அன்னலம் பெருசீர் ஆலவாயீசன். அன்னலம் பெருசீர் ஆலவாயீசன். என்னலம்? குலச்சிறை நாயனார் மங்கையர்க்கரசியார் இருவரும் எம்பெருமானை வாழ்த்தி வணங்குகின்ற நலம். அந்நலம் பெருசீர் ஆலவாயீசன் திருவடி ஆங்கவை போற்றி. கண்ணலம் பெரிய கல்நலம், கல்வி நலம். கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இந்நலம் பாட வல்லவர் இணையோர் ஏத்த வீற்றிருப்பதும் இனிதே. இந்த முதல் பதிகத்தை மதுரையில் வந்தவுடனே சார்த்து வரின்னு பேரு. சிலப்பதிகாரத்தில் வரும் ஆற்று வரி, சார்த்து வரின்னு. சார்த்து வரியில இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கிறார் என்ற செய்தியை இன்று முன்னாக வைத்து அடியேன், இதுக்கு பேரு புறநீர்மைன்னு பேரு. பண்ணல பழைய சிலப்பதிகார பண்ணல புறநீர்மை. பூபாலம் என்ன பூபாலம் பாடுறாங்கம்பாங்க. அதிகாலையில் பாட வேண்டிய ராகம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அங்க பாடுறாங்க. அதனால இந்த பூபால பண்ணில் முதலில் நமது ஞானசம்பந்தர் அதிகாலையில் பாடினது எங்க உத்தங்குடியில் மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் அதிகாலை பொழுது. அந்த காலை பொழுதுக்குரிய ராகத்தை நாம் நினைவு கூற வேண்டும். எந்தெந்த ராகம் எந்த நேரத்துக்கு பாடணுங்கிறதெல்லாம் முறையில் இருக்கு. காலை கைவழி மருங்கில் செவ்வழி பண்ணி காலையில் பாட வேண்டிய ராகம், மாலையில் பாட வேண்டிய ராகம். இதையெல்லாம் ஏபி நாகராஜன் அருமையாக திருவிளையாடலில் போட்டிருக்கார். திருவிளையாடலை கொண்டு வந்து மதுரையில்
சொக்கநாதத்தை வச்சு அந்த ரீல் அந்த ஃபிலிமெல்லாம் வச்சு சாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணார். அப்போ நான் போயிருந்தேன், என்னை கூப்பிட்டார், இந்த திருவிழாக்கள் பாட்டெலாம் சொல்லுங்கன்னார். அந்த பாட்டெல்லாம் சுவாமிகிட்ட பாடினேன். அதுக்கு அப்போவே 500 ரூபா கொடுத்தாரு. அப்போவே 500 ரூபாய்னா எவ்வளவு? எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த நேரத்தில் எந்த ராகத்தை பாட வேண்டும் என்ற முறைகளை எல்லாம் தமிழனிடம் இருக்கிறது. அதை மீண்டும் வளர்த்துவதற்கு தேவார கல்வி முக்கியம். அதை பார்ட் டைமாவது படிக்கணும், பகுதி நேரமாவது படிக்க வேண்டும் என்பதனை விண்ணப்பித்து கொண்டு நமக்கு வேதாச்சலா அவர்கள் இப்பொழுது கல்வெட்டு அதை பற்றி சிந்தனைக்கு கொண்டு வர இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு அழைத்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். அடுத்து ஐயா தொல்லியல் துறை நிபுணர் திருமிகு வேதாச்சலம் அவர்கள் கல்வெட்டு குறித்து 1/2 மணி நேரம் உங்களிடையே பயிற்சி அளிப்பார்கள். அவர்களை வரவேற்கின்றோம். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் போன்றவர்களை அழைத்து தொடர்ந்து தொல்லியல் தொடர்பான செய்திகளை உங்கள் முன் சொல்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு முதற்க என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நான் பேசப்போவது என்று சொல்லும்போது, தமிழ்நாட்டிலே இந்த கோயில் கட்டுமானங்கள், சைவ வைணவ கோயில்கள், குறிப்பாக அதிக அளவிலே சைவ கோயில்கள் எவ்வாறு தோன்றின, அதை உருவாக்கியவர்கள் யார் என்ற செய்தியை உங்கள் முன் எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இந்திய நாட்டிலே மிக பழங்காலத்திலிருந்து கோயில்களை கட்டுகின்ற ஒரு முறை இருந்திருக்கிறது. அந்த முறையில் எளிதிலே அழியக்கூடிய பொருட்களை கொண்டு கட்டுகின்ற ஒரு மரபு தொடக்க காலத்திலே இருந்திருக்கிறது. அது மண்ணினாலேயோ அல்லது மரத்தினாலேயோ அல்லது செங்கல்லாலேயோ போன்ற சில பொருட்களை கொண்டு கட்டுகின்ற ஒரு மரபு தொடக்க காலத்திலே இருந்திருக்கிறது. குறிப்பாக வட இந்தியாவிலே இது இருந்திருக்கிறது. அது அதே காலத்தில் சங்க காலம் என்று சொல்லக்கூடிய கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டத்திலும் தமிழ்நாட்டிலும் இருந்திருக்கிறது, வட இந்தியாவிலும் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த காலத்து கோயில்கள் நாம் இன்று பார்க்கின்ற வகையில் எதுவுமே கிடைக்கவில்லை. அதுதான் மதுரையிலே முக்கட்செல்வனுடைய கோயில் இருந்தது. பாண்டியன் மதுரை நகரை வலம் வரும்போது தன்னுடைய வெண்கொற்ற குடையை அந்த கோயில் அருகிலே செல்லும் போது தாழ்த்தி வணக்கம் செய்வது வழக்கம் என்று ஒரு சங்கப்பாடல் தெரிவிக்கின்றது. எனவே சங்க காலத்திலே கோயில்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கின்றன, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த கோயில் கலை என்று சொல்லக்கூடிய அந்த மரபிலே ஒரு புதிய மரபை கிபி 6ஆம் நூற்றாண்டு அளவிலே தமிழ்நாட்டிலே பல்லவர்கள் தோற்றுவிக்கின்றார்கள். குறிப்பாக பல்லவர்கள் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய வடபகுதி இன்று நாம் சொல்லுகின்ற, அதாவது சென்னை, இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் போன்ற மாவட்டங்களே தமிழ்நாட்டினுடைய வடபகுதியாக கருதுகின்ற அந்த பல்லவ நாட்டிலே பல்லவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த பகுதியிலே இந்த கோயில்கள் உருவாகின்றன. அதே காலகட்டத்திலே தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை இந்த தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி ஆட்சி செய்வதர் முற்கால பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னர்கள். கடுங்கோன் என்று சொல்லக்கூடிய மன்னர் இது தொடங்கி சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய மன்னன் வரை ஆட்சி செய்த மன்னர்களை முற்கால பாண்டியர்கள் என்று சொல்வோம்.
இந்த காலகட்டம் தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் இந்த தேவார பாடல்களும் பக்தி இயக்கமும் தமிழகத்திலே தோன்றிய மிக முக்கியமான ஒரு காலம். சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் ஊர்தோறும் சென்று பாடி பக்தியை வளர்த்த ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டில் என்ன வகையான ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று பார்க்கும்போது, இன்றைக்கு இந்திய நாட்டிலே இந்த கல்லை பயன்படுத்தி கோயில்களை கட்டக்கூடிய ஒரு மரபு, நான் சொன்னேன் ஏற்கனவே, மண், மரம், உலோகம், செங்கல், இந்த பொருட்களை கொண்டுதான் கோயில்களை கட்டுகின்ற ஒரு மரபு இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு நிலைத்த கல்லினால் கட்ட வேண்டும், என்றும் அழியாத இருக்கக்கூடிய கல்லினால் நிலைத்த தன்மையுடைய பொருட்களை கொண்டு கட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்திலே மன்னர்கள் வருகின்றார்கள். அதற்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் சமணர்களும் பௌத்தர்களும் என்று சொல்லலாம். பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் தான் முதலிலே இந்த ஸ்தூபம் என்று சொல்வார்கள். புத்தரை புதைத்த இடத்திலே ஸ்தூபத்தை ஏற்படுத்தி வருகின்ற வழக்கம். அந்த ஸ்தூபத்தையே புத்தரினுடைய குறியீடாக கருதி வழிபடுகின்ற ஒரு மரபு இருக்கிறது. அது ஸ்தூபம் என்று சொல்வார்கள். அவர்கள் தான் கல்லிலே அதை கட்டுகின்ற ஒரு மரபு வருகிறது. அதற்கு பிறகு இதை பார்த்த சைவ வைணவர்கள் தாங்களும் இது போன்ற கல்லை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அவ்வாறு வருகின்ற போது தென்னிந்தியாவிலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த நாகார்ஜுன கொண்டா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த நாகார்ஜுன கொண்டாவில் கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 3-4ஆம் நூற்றாண்டிலே ஆட்சி செய்தவர்கள் இக்ஷுவாகு என்ற மன்னர்கள். இக்ஷுவாகு மன்னர்கள் தான் அந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள். அதற்கு விஜயபுரி என்று பெயர். அந்த ஒரு காலத்தில் அதற்கு விஜயபுரி என்று பெயர். அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு நகரம் இருந்திருக்கிறது. ஏராளமான சிவன் கோயில் இருந்திருக்கிறது, முருகனுடைய சுப்பிரமணியருடைய கோயில் இருந்திருக்கிறது, விஷ்ணுவுடைய கோயில்கள் இருந்திருக்கிறது. இதையெல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்து ஏறத்தாழ 15 ஆண்டுகள் அகழ்வாராய்ச்சி செய்தார்கள். 15 ஆண்டுகள் அகழ்வாராய்ச்சி செய்து அதை தோண்டி எடுத்தார்கள். இதற்கு காரணம், இந்த நாகார்ஜுனா டேம் கட்டும்போது இந்த ஊரே கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளே மூழ்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. நாகார்ஜுனா டேம் கட்டும்போது அந்த கிருஷ்ணா ஆற்றை மறித்து அந்த நாகார்ஜுனா டேம் கட்டும்போது மிகப்பெரிய ஒரு பகுதி, ஒரு நகரமே அழியக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற காலத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதை அகழ்வாராய்ச்சி செய்து இதை மண்ணை இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களை எல்லாம் அருங்காட்சியகத்தில் வைத்து விட்டு அப்புறம் டேம் கட்டுங்க என்று ஆணையிட்ட பிறகு ஏறத்தாழ பல காலம் அகழ்வாராய்ச்சி செய்து அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களை எல்லாம், அந்த சிலைகளை எல்லாம், அந்த கட்டுமானங்களை எல்லாம் நாகார்ஜுனா கொண்டாவில் இன்றும் வைத்து காட்சியிலே வைத்திருக்கிறார்கள். இதை ஏன் சொல்ல வருகின்றனர் என்றால், தமிழ்நாட்டிற்கு வடக்கே மிக அருகிலே இந்த இக்ஷுவாகு மன்னர்கள் தான் முதலிலே கல்லினாலேயும் செங்கல்னாலேயும் கோயில்களை கட்டுகின்ற ஒரு மரபை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்த மன்னர்களாக இருக்கக்கூடிய அந்த பல்லவர்களும் அதை பின்பற்றி கோயில்களை கட்ட ஆரம்பிக்கின்றார். இந்த இடத்துல மற்றொன்றையும் சொல்ல வேண்டும். இந்த நாகார்ஜுனா கொண்டாவில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கு முன்னோடியாக இருக்கின்றவர்கள் யாருன்னா குப்தர்கள். குப்தர்கள் என்று சொல்லும்போது உஜ்ஜயினிக்கு பக்கத்தில் உதயகிரி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த உதயகிரி ஊரில் ஒரு சிறு குன்று இருக்கிறது. அந்த குன்றிலே சிவனுக்கென்றும் வைஷ்ணவத்திற்கென்றும் பல கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். அதுவும் கல்லினால் கட்டப்பட்டு முதலில் லிங்கத்தை நீங்கள் போய் பார்க்கணும்னு சொன்னால் அந்த கல்லினால் பாறையிலே வெட்டி எடுத்த லிங்கத்தை பார்க்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல தான் போய் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் முன்னோடிகள் என்று சொல்லலாம். சென்ற வகுப்பிலே நான் சொன்னேன், இந்த காளஹஸ்திக்கு பக்கத்தில் குடிமல்லம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த குடிமல்லத்தில் கல்லினால் செய்த ஒரு லிங்கம், தனித்த நிலையில் நிற்கக்கூடிய லிங்கம் என்று சொல்லும்போது நாம் தனித்த நிலையில் இருக்கக்கூடிய லிங்கத்தை மட்டும்தான் இருக்கோம். உருவமாக இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் அங்கே சிவபெருமான் சிங்கத்தின் முன்பாக நின்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு காட்சி அங்கே பார்க்கலாம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய லிங்கங்களில் ரொம்ப முக்கியமானது, தொன்மையானது என்று சொல்லக்கூடிய லிங்கம் அந்த நாகார்ஜுனா கொண்ட அந்த குடிமல்லத்தில் கிடைக்கக்கூடிய அந்த லிங்கம் தான் இன்றும் அந்த கோயில் வழிபாட்டில் இருக்குது. அதுதான் முக்கியமான ஒரு சிறப்பு. அந்த லிங்கத்தை கிமு 1 நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள்.
அந்த லிங்கத்தை இன்றும் மக்கள் வழிபாடு செய்து அந்த சுற்றி கோயில் கட்டி வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. இதையெல்லாம் சுயம்பால தனியாக இல்லை தனியாக ஒரு செய்து அதை பிரதிஷ்டை செய்து அதற்கு ஒரு சின்ன வேலி மாதிரி ஒன்று கல்வேலி அமைத்து அதை கோயில் கட்டி அதை சுற்றி தற்போது கருவறை கட்டி அர்த்த மண்டபம் கட்டி மகா மண்டபம் கட்டி ஒரு பெரிய கோயிலாக அதை உருவாக்கியிருக்கிறார். ஆனால் கண்டிப்பாக சைவத்தை படிக்கின்றவர்கள் கண்டிப்பாக அதை போய் பார்க்கணும். இதையெல்லாம் ஏன் சொல்லிடுறோம், இதெல்லாம் இந்த கோயில் உருவாக்கத்திற்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவை என்று நான் சொல்லலாம். இந்த ஒரு நிலையில் ஆட்சிக்கு வந்தவன் மகேந்திரவர்மன். தமிழ்நாட்டிலே மகேந்திரவர்மன் என்ற மன்னன் ஆட்சிக்கு வருகிறான். அவன் ஒரு 6ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 590 630 வரையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி செய்த ஒரு மன்னன் அந்த மகேந்திரவர்மன். அவனுக்கு முதல்ல அவனுக்கு பேர் விசித்திர சித்தன் என்றெல்லாம் சொல்வார்கள். விசித்திரமான காரியங்களை செய்யக்கூடியவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த அரசன் தான் முதலிலே ஒரு மரபை மாறிக்கிட்டுகிறார். அதாவது தொடக்க காலத்தில் இந்த நான் சொல்லுகின்ற முறையில் மண்ணினாலும் மரத்தினாலும் செங்கல்னாலும் உலோகத்தினாலும் கட்டப்பட்ட கோயில்களை முழுவதுமாக கல்லிலே கட்ட வேண்டும் என்ற ஒரு மரபை தோற்றுவித்தவன் மகேந்திரவர்மன் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த கல்லை ஏன் பயன்படுத்தக்கூடாது, இறைவன் உரைகின்ற அந்த கோயிலை கட்டுவதற்கு கல்லை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்திய நாட்டை பொறுத்தளவில் சைவ வைணவ மதங்கள் இந்த கல்லை தொடக்க காலத்திலே எதற்கு பயன்படுத்துகின்றார்கள் என்றால் கல்லறை எழுப்புவதற்கு தான் தோணும். இறந்த மனிதர்களை புதைப்பதற்காக ஏற்படுத்துகின்ற கல்லறையில் கல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கல் என்பது ஒரு மங்கள பொருளாக அந்த காலத்திலே கருதப்படவில்லை. இந்த காரணம் கருதி இந்த கல்லை நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் உரைகின்ற கோயில்களை கட்டுகின்ற மரபுக்கு வரவில்லை இந்த கல் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு காரணம் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த மரபை மாற்றணும் இல்லை, மரபை மாற்றுறதுக்குன்னு எப்போவுமே ஒரு பழைய மரபிலிருந்து புதிய மரபை மாற்றுகிற போது ரொம்ப கஷ்டம். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வேண்டும். அப்போ தான் செய்வோம். அப்போ துணிஞ்சு செய்தவன்ல சில பேர், ஏன்னா மகேந்திரவர்மன் சொல்கிறான், ஒரு கல்வெட்டில் சொல்கிறான், அதாவது நிலைத்த தன்மையுடைய என்றும் அழியாத இறைவனுடைய கோயிலை கல்லினால் கட்டுவதன் மூலமாக தன்னை இந்த உலகத்தில் என்றும் நிலைத்திருக்கும்படியாக செய்து கொண்டான் என்று ஒரு கல்வெட்டில் அவன் சொல்கிறான். அவன் முதல்ல அந்த விழுப்புரத்திலிருந்து செஞ்சிக்கு போகிற பாதையில் மண்டகப்பட்டு என்று ஒரு ஊர் இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணும். மண்டகப்பட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த மண்டகப்பட்டு பார்த்தா இன்றைக்கு ஒரு சிறு கிராமமாக, தனித்த நிலையில் சிறு கிராமமாக இருக்கக்கூடிய ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பார்வையாளர்கள் ஒரு நாளைக்கு போனீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் தான் பார்வையாளர்கள் போவாங்க. அதே மத்திய அரசு தொல்லியல் துறை அந்த இடத்தை அடுத்து பாதுகாக்குது. அங்கே ஒரு மகேந்திரனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இருக்கிறது. ஒரு சிறிய குடைவரை, ஒரு கல்லுக்கு பாறையை இல்லை அழகான முறையில் ஒரு குடைவரை கோயிலாக அவன் மாற்றியிருக்கிறான். அந்த குடைவரை கோயில் யாருக்காக எடுக்கப்பட்டது என்றால் மும்மூர்த்திகளுக்காக எடுக்கப்பட்ட குடைவரை கோயில். அதாவது விஷ்ணுவுக்காகவும் பிரம்மாவுக்காகவும் சிவபெருமானுக்காகவும் 3 கருவறைகளை கொண்ட 3 கருவறைகள், அதற்கு முன்னாடி அர்த்த மண்டபம் மகா மண்டபத்தை கொண்ட ஒரு சிறு குடைவரை கோயிலாக முழுக்க கல்லினாலேயே அந்த கோயிலை உருவாக்கி இருக்கிறான் மகேந்திரவர்மன். இந்த குடைவரை கோயிலை இந்த கல்லினால் செய்த அந்த குடைவரை கோயிலை பொறுத்தளவில் அவன் கல்வெட்டு வெட்டாமல் போயிருந்தான்னு சொன்னால் அந்த மரபுகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருப்போம். அந்த கல்வெட்டில் அதுக்குள்ள ஒரு கல்வெட்டு வெட்டி வச்சிருக்கான். அந்த கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு, முக்கியமான ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் அவன் சொல்கிறான், அந்த சமஸ்கிருத மொழியில் அந்த கல்வெட்டினுடைய பொருள் என்னன்னா, அதாவது உலோகமின்றி, செங்கலின்றி, உலோகமின்றி, மண்ணின்றி, மரமின்றி, அதாவது செங்கல் இல்லாமல், உலோகம் இல்லாமல், மண் இல்லாமல், மரம் இல்லாமல் இந்த 3 மும்மூர்த்திகளுக்காகவும் விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட அரசன் இந்த கோயிலை உருவாக்கினான். இந்த கோயிலை எடுத்தேன், மும்மூர்த்திகளுக்காக இந்த கோயிலை எடுத்தேன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் இவன் சொல்கிறான் பாரு, இந்த 4 பொருட்கள், செங்கல் இல்லாமல், உலோகம் இல்லாமல், மண் இல்லாமல், மரம் இல்லாமல் நான் இந்த கோயிலை உருவாக்கினேன், 3 மூர்த்திகளுக்காகவே உருவாக்கினேன்
என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்குது பாருங்கள், அது முக்கியமான ஒரு மரபு. இதுதான் தமிழக கோயிற்கலை வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மாற்றம், முக்கியமான ஒரு கல்வெட்டு என்று சொல்லலாம். இன்றைக்கு வடநாட்டில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள கோயில்களை, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில்களை பார்க்கவே முடியாது. பெரும்பாலும் அழிக்கப்பட்டன, அழிந்து விட்டன. அண்மை காலத்தை சார்ந்த கட்டுமானங்களை தான் பெரும்பாலும் பார்க்கலாம். நான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் மிக கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மிக பழமையான அந்த கோயில் வடிவங்களை இன்றும் நாம் காணத்தக்க வகையில் இருக்கிறது. அதில் தமிழக கலை வரலாற்றில், அது கோயில் கலை வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவன் மகேந்திரவர்மன். அதனால் முழுக்க முழுக்க ஒரு அரசன், ஒரு நாட்டினுடைய அரசன், மக்கள் எப்படி நினைப்பாங்களோ இல்லையோ, ஆனால் இறைவனுக்காக ஒரு நிலைத்த தன்மையுடைய ஒரு பொருளை கொண்டு கட்ட வேண்டும் என்று சொல்லுவான். அதுக்கு முன்னாடி 1000 வருஷமா வந்த அந்த கல்லை கல்லறைக்கு பயன்படுத்துகின்ற கல்லை ஒரு இறைவன் உரைகின்ற கோயிலாக மாற்றுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு கடினமான முக்கியமான ஒரு செயல் என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் அவன் அதை உருவாக்கி இருக்கின்றான். இது அந்த கோயில் கலை வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்திங்க, 3 மூர்த்திகள். ஆனால் இதில் என்னன்னா, இந்த உலக கோயில் கட்டும் போது அந்த கோயில்களில் அவன் பழைய மரபை ஒரு விதத்தில் மாற்றம் செய்யவில்லை. எந்த தெய்வ உருவங்களும் இல்லை. அதில் என்ன நினைக்கின்ற அந்த எளிதில் அறியக்கூடிய சுதையினாலேயோ அல்லது மரத்தினாலேயோ அந்த உருவத்தை அவன் செய்து வச்சிருக்கிறான். அந்த உருவத்தை வைத்த அந்த பீடத்தை பொருத்திய அந்த பள்ளம்லாம் அந்த கருவறைக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த உருவம் இல்லை. அதனால் கோயிலுடைய அந்த புறக்கட்டுமானத்தை கல்லில் உருவாக்கிட்டு மூல தெய்வத்தை மட்டும் மாற்றவில்லை. இது மகேந்திரவன் செய்ததில் முக்கியமானது. மூல இறைவனை மரபு ரீதியாக வரக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு தான் செய்ய வேண்டும் என்று சென்று உருவாக்கி இருக்கிறான். அது ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் நான் சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய இது வடபகுதியில் ஏற்படுத்த ஒரு மாற்றம். கிபி இந்த கோயிலுடைய காலம் என்று சொன்னால் கிபி 6ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் என்று இதை சொல்லலாம். அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் 2 இடங்களில் இதே போன்ற ஒரு மாற்றத்தை பாண்டியர்கள் செய்கின்றார்கள். பொதுவாக நாம் வரலாறு படிக்கும்போது அதிகமாக பல்லவர்களை பற்றியே நம்ம அதிகமாக பேசுகிறோம், பல்லவர்களுடைய செயல்களை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஆனால் பல்லவர்களுக்கு சமகாலத்தவர்களாக, பல்லவர்களுக்கு இணையானவர்களாக தமிழ்நாட்டின் தென்பகுதியில் பல செயல்களை செய்தவர்கள், வரலாறு படைத்தவர்கள் பாண்டியர்கள். அந்த வகையில் 2 இடங்களில் பாண்டியர்களும் இது போன்ற ஒரு முயற்சியை அவர்கள் செய்கின்றார். எங்கே செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார்பட்டியில் ஒரு இடம் செய்கிறாங்க. மற்றொன்று இந்த சங்கரன் கோயிலுக்கு பக்கத்தில் மலையடி குறிச்சி என்று ஒரு ஊர் இருக்கிறது. மலையடி குறிச்சி அந்த பிள்ளையார்பட்டியில் பொறுத்தளவில் நான் போன வகுப்பிலே சொன்னேன். அதில் ஒரு முக்கியமான மாற்றத்தை என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இதே போன்ற ஒரு முயற்சியை அந்த பகுதியில் அந்த பாண்டி நாட்டில் இருந்த பாண்டிய அரசர்கள் செய்திருக்கிறாங்க. கருவறையில் கருவறை, அதற்கு முன்னாடி முன்மண்டபம் உருவாக்கி ஒரு சிறு கோயிலாக கல்லினாலேயே அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கோயிலினுடைய புறப்பகுதியில் உள்ள ஒரு தூணில் தான் அந்த கோயிலை உருவாக்கிய சிற்பியினுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எருக்காட்டூரை சேர்ந்த கோன் பெருந்தச்சன், எருக்காட்டூரை சேர்ந்த கோன் பெருந்தச்சன் என்று அந்த கோயிலினுடைய புறப்பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு தூணிலே அந்த கல்வெட்டு, வட்டெழுத்திலே அந்த கல்வெட்டு இருக்கிறது. அங்கே மகேந்திரவர்மன் கிரந்த எழுத்துக்களில் வடமொழியில் அந்த கல்வெட்டை வெட்டி வச்சான். ஆனால் கிபி 6ஆம் நூற்றாண்டு அளவில் 6ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி கிபி 550க்கும் 600க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த கோயில் உருவாகி இருக்கிறது. இந்த காலகட்டத்தை சார்ந்த அந்த கல்வெட்டாக இது இருக்கிறது. இன்றைக்கி பிள்ளையார்பட்டியில் நான் வெளியே இருந்தால் பார்க்க முடியும், உள்ளே போய் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு காலத்தில் எல்லாருக்கும் அனுபவிச்சாங்க. நான் உள்ளே போய் பலமுறை நான் பார்த்துருக்கிறேன். அந்த முன்மண்டபத்தில் பரிவார தெய்வங்களில் ஒன்றாகத்தான் விநாயகர் இருக்கிறார். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரிஹரர் இருக்கிறார். அது பக்கத்தில் லிங்கோத்பவர், 3 தெய்வ உருவங்கள் இருக்கின்றன. நான் வெளியே இருந்து பார்க்கும்போது எழுத்தாப்பில் முன்மண்டபத்தில் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை நம்ம பார்த்துறோம். அந்த பிள்ளையார் 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு சிறப்பு பெற்ற பிள்ளையார் ஆக மாறுகிறது. இன்றைக்கு அந்த சிவனையே மறந்து நம்ம பிள்ளையாரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு அதான் நிலை. அதனால் வழிபாடுகள் என்பது காலந்தோறும் மாறும். அந்த வகையில் இன்றைக்கி
அந்த சமய மகேந்திரவர்மனுக்கு சற்று முன்னதாக இந்த பிள்ளையார் குடைவரை கோயில் சொல்லலாம். சற்று முன்னதாக மகேந்திரவர்மன் காலத்திற்கு சற்று முன்னதாக இந்த பிள்ளையார்பட்டியில் அந்த குடைவரை கோயிலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அது ஒரு மாற்றம். அதே காலகட்டத்தில் மலையடிக்குறிச்சி என்று ஒரு ஊர் இருக்கிறது. நான் சொன்னேன் மலையடிக்குறிச்சி நம்ம சங்கரங்கோயிலுக்கு போனீங்கன்னா சங்கரங்கோயிலேருந்து வாசுதேவநல்லூருக்கு போகிற பாதையில் போய் கொஞ்சம் உள்ளே போகணுங்க. உள்ளே போனால் ஒரு சின்ன ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையினுடைய அடிவாரத்தில் அந்த கோயில் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நாம் மிக பெரிய நகரங்களை ஒட்டியும் பெருவழிகளில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களையும் அல்லது பாடல் பெற்ற ஸ்தலங்களையும் நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதே காலகட்டத்தில் இன்றைக்கி ஞானசம்பந்தர் சொன்னாங்க. ஞானசம்பந்தர் மீனாட்சி அம்மன் கோயிலை இன்றைக்கி ஆலவாய் உரைகின்ற அந்த இறைவன் கோயிலை பற்றி ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் ஞானசம்பந்தர் பாடின கோயில் இன்றைக்கி இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோயிலில் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த எந்த கட்டுமானமும் கிடையாது, எந்த சிற்பமும் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் கபாலி மதில் என்று சொல்லக்கூடிய மதில் சூழ்ந்த ஒரு கோயிலாக இருந்திருக்கிறது என்பது ஞானசம்பந்தர் அழகாக பாடியிருக்கிறார். ஆனால் அந்த காலத்தை சார்ந்த அந்த கோயிலை நம்ம பார்க்க முடியல. அது காலத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள், கால மாற்றத்தின் காரணமாக இன்றைக்கி மாறுபட்டு இன்றைக்கி மதுரை கோயிலில் 80 விழுக்காடு விஜயநகர நாயக்கர் காலத்து கட்டுமானங்கள் தான் இருக்கின்றன. அதுக்கு அடுத்தாவில் பிற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்தவை இருக்கின்றன. ஒரு சில கிபி 9, 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டியர் காலத்தை சார்ந்த சிற்பங்கள் இருக்கின்றன. நீ கோயிலை போய் பார்த்தா, நான் இந்த நோக்கில் பார்க்கும்போது இங்கே என்ன பழமையான சிலை எங்கே இருக்குது? ஒரு கோயில் அழிந்தால் கூட, அதாவது அந்த சுவர் அல்லது மண்டபங்கள் அழிந்தால் கூட, ஆனால் மூல தெய்வ உருவங்களை அவங்க எடுத்து போட மாட்டாங்க. விண்ணப்பட்டால் தான் எடுத்து போடுவாங்க. அந்த வகையில் நீ பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் சில பழமையான தெய்வ உருவங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் சொல்கிற நம்ம ஞானசம்பந்தர் காலத்தை சார்ந்த கோயில்கள் அல்லது அப்பருடைய காலத்தை சார்ந்த கோயில்களை நம்ம பார்க்க முடியாது. பல இடங்கள் பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் அந்த திருஞான சம்பந்தர் காலத்தை சார்ந்த அப்பர் காலத்தை சார்ந்த கோயில்கள் என்று மனசில் நான் வச்சேன். கிபி 6ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கி மலையடிக்குறிச்சியிலேயோ அல்லது மண்டகப்பட்டிலேயோ இருக்கக்கூடிய இந்த கோயில்களை மன்னர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும். இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவர்கள் மரபுக்கு தான் மதிப்பு கொடுத்தாங்க. மரபுக்கு தான் மதிப்பு கொடுத்தாங்க இல்லையா? புதிதாக மன்னர்கள் தங்களுடைய பெருமையை வெளிப்படுத்துகின்ற வகையிலே உருவாக்கிய கோயில்களை போய் பாடலைங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். அங்கே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் அழகான கைலாசநாதர் கோயில் 8ஆம் நூற்றாண்டில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கோயில் இருக்கிறது. அந்த காலம் 8ஆம் நூற்றாண்டில் அதே காலத்தில் வாழ்ந்தவர் சுந்தரன். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓனகாந்தன் தலியை தான் பாடியிருக்கிற ஒழியா மலை போன்று இருக்கக்கூடிய அந்த கோயில் அவர் போய் பாடலை. அதனால் நம்முடைய அடியார்களும் சரி, மன்னர்களுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் உருவாக்கின அந்த அவனுடைய பெருமையை உருவாக்குகின்ற வகையில் உருவாக்கின கோயிலை பாடலை மரபை அவர்கள் மதித்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட இந்த மன்னர்களும் இந்த உழவு கோயில்கள் இன்றைக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா அதை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாதுங்க. இன்றைக்கு சைவத்தையும் வைணவத்தையும் காத்து நிற்கின்றது இந்த கோயில்கள் தான். மனிதர்கள் வாழ்ந்த அரண்மனைகளும், அரசர்கள் வாழ்ந்த அரண்மனைகளும், மனிதர்கள் வாழ்ந்த வீடுகளும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கு பொதுவாக அனைவரும் வழிபடக்கூடிய கோயில்கள் தான் நம்ம எஞ்சியிருக்கின்றன. அந்த கோயிலை உருவாக்கிய மன்னர்கள் நாம் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அந்த வகையில் மலையடிக்குறிச்சி கோயிலில் போனீங்கன்னா ஒரு சிறு இந்த அறையில் ஒரு பாதி தாங்க இருக்கும். இந்த அறையில் பாதியாக இருக்கும் சிறு கருவறை, அதுக்கு முன்னாடி ஒரு முன்பண்டபம். அழகா அந்த தொடக்க காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் ரொம்ப சிறிதாகத்தான் கட்டப்பட்டன. ஆனால் காலப்போக்கில் தான் அந்த கோயில்களை படிப்படியாக அது விரிவாக்கி கட்டுகின்ற ஒரு மரபு இருக்கிறது. அந்த வேலை மலையடிக்குறிச்சி இப்போ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கோயில். அட்டப்பட்டி 8ஆம் நூற்றாண்டு. இல்லை, மலையடிக்குறிச்சியில் கருவறை, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன் மண்டபத்தோடு இருக்கக்கூடிய கோயில், 2 அழகான 2 தூண்கள் இருக்கின்றன. அந்த கோயிலுடைய கருவறையுடைய வாசலில் அழகான ஒரு மகர தோரணம். அந்த கோயிலில் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனா நம்ம கஜலட்சுமி வைப்போம். அழகான தோரணங்களை அமைக்கின்ற ஒரு மரபு இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மகர தோரணம், இயக்கர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அழகான மகர தோரணம் இருக்கின்றது. அதில் முன்னாடி இருக்கக்கூடிய வேலைப்பாடு மிக்க தூண்கள் இருக்கின்றன. அதில் ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. இதுதான் அந்த கோயிலுடைய சிறப்புகள் ஒன்று. அந்த கல்வெட்டு பெரும்பாலும் இன்றைக்கு பாண்டி நாட்டில் எடுக்கப்பட்ட குடைவரை கோயில் என்று சொல்லுவார். 39 குடைவரை கோயில்கள் பாண்டியர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் எந்த கோயில்லையுமே ஒரு சில இடங்களை தவிர தான் இந்த கோயிலை எடுத்தேன் என்று சொல்லக்கூடிய கல்வெட்டே கிடையாது.
அரசர்களோ மற்றவர்களோ. இந்த பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தாங்க. பல்லவ அரசர்கள் என்ன பண்ணுறான், மகேந்திரவர்மன் கோயில் எடுக்கிறான், நரசிம்மவர்மன் கோயில் எடுக்கிறான். கோயில் எடுத்துட்டு அந்த கோயிலில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குது அங்கெல்லாம் அவன் தன்னுடைய பட்டப்பேரை எழுதி வைக்கிறான். நான் அந்த கோயில் எடுத்தேன், அந்த கல்வெட்டை விட்டு வைக்கக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. ஆனால் பாண்டியர்களை பொறுத்தளவில் அந்த அளவுக்கு அவங்க ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலான குடைவரை கோயில்களில் அவர்கள் பகுதியில் தான் இருக்கிறது, அவர்கள் தான் உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அந்த குடைவரை கோயில்களில் அவர்களுடைய பேரை அவர்கள் பொறிக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான செய்தி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மலையடி குறிச்சியை சொல்லணும். அந்த மலையடி குறிச்சியில் அந்த தூணில் மேலே ஒரு அந்த போதிகை என்று சொல்வார்கள், அந்த பகுதியில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு கிபி 6ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை காலத்தை சார்ந்தது. அதே மகேந்திரவர்மன் மண்டகப்பட்ட என்றைக்கு எடுக்கிறானோ அதே காலத்துக்கு சமகாலத்ததாக உள்ள ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் அவன் சொல்கிறான், அதாவது நெடுமாறனுடைய தந்தை செலியன் சேந்தன் என்று சொல்லக்கூடிய அரசன், சேந்தன் செலியன் என்று சொல்லக்கூடிய அரசன், நெடுமாறனுடைய கூன்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய நெடுமாறனுடைய தந்தையாகக்கூடிய சேந்தன் செலியன் என்று சொல்லக்கூடிய அந்த செலியன் சேந்தன் செலியன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த அரசனுடைய கல்வெட்டு அங்கே இருக்கிறது. அவனை அந்த கல்வெட்டில் மாறன் சேந்தன் என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அந்த மாறன் சேந்தனுடைய 17வது ஆட்சி ஆண்டில், அவன் ஆட்சிக்கு 17 வருஷம் கழித்து அவன் ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றான்.